வரவேற்கிறோம் மாணவர்களே. இந்த தலைப்பில் ஷீல்டட் மெட்டல் ஆர்க் வெல்டிங் செயல்முறையை பயன்படுத்தி ஓவர்ஹெட் பொசிஷனில் 4G 10mm தடிமன் கொண்ட MS பிளேட்டில் ஃபில்லட் லேப் ஜாயின்களை செய்வதை பற்றி அறிந்து கொள்வோம். வெல்டிங் பொசிஷனர் டேபிளை வெல்டரை நகர்த்துவதற்கு போதுமான இடவசதியுடன் பாதுகாப்பான இடத்தில் வைக்கவும். வெல்டிங்கின் போது எளிதாகவும் துல்லியமாகவும் நிலைநிறுத்துவதற்கு வசதியாக ஸ்பீட் ஆஃப் ரொட்டேஷன் மற்றும் டைரக்ஷன் உட்பட வெல்டிங் பொசிஷனரின் கட்டுப்பாடுகளுடன் உங்களை பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். 10mm MS பிளேட்டை டேபிளில் பாதுகாப்பாக நிலைநிறுத்த சி கிளாம்ப்ஸ் மற்றும் மேக்னெட்டிக்ஸ் கிளாம்ப்ஸ் போன்ற சரியான கிளாம்பிங் கருவிகளை பயன்படுத்தவும். வெல்டிங்கின் போது அசைவுகளை தவிர்க்க கிளாம்புகள் சரியான அழுத்தத்துடன் பொருத்தப்பட்டிருக்கிறதா என்பதை உறுதி செய்யவும். ஓவர்ஹெட் வெல்டிங் பொசிஷனுக்கு பொசிஷனர் ஸ்டேபிள் ஆங்கிளை அட்ஜஸ்ட் செய்யவும். இந்த ஆங்கிள் விரும்பிய வெல்டிங் பொசிஷனுக்கு பொருந்தும் வகையில் அமைக்கப்பட வேண்டும். டேக் வெல்ட் செய்யப்பட்ட லேப் ஜாயிண்டை ஓவர்ஹெட் வெல்டிங் பொசிஷனரில் கிளாம்ப் மூலம் ஃபிக்ஸ் செய்யவும். ரொட்டேஷனின் போது பேலன்ஸ் மற்றும் ஸ்டெபிலிட்டியை பராமரிக்க பொசிஷனரின் அச்சில் டேக் வெல்ட் செய்யப்பட்ட லேப் ஜாயிண்டை மையப்படுத்தவும். வெல்டர் நல்ல விசிபிலிட்டி மற்றும் வெல்டிங் ப்ராசஸ் மீது கட்டுப்பாட்டை பராமரிக்க வெல்டிங் பகுதியை எளிதில் அணுகக்கூடிய வகையில் பிளேட்டுகளை வைக்கவும். ஸ்பார்க்ஸ்களுக்கு எதிராக பாதுகாப்பது மற்றும் எலக்ட்ரிக்கல் ஹசார்டுகளை தடுக்க பொசிஷனரை சரியான முறையில் கிரவுண்டிங் செய்வது போன்ற அனைத்து பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகளும் சரியாக உள்ளதா என்று உறுதிப்படுத்தவும். வெல்டிங் கிளவுஸ், சரியான ஷேட் லென்ஸுடன் கூடிய வெல்டிங் ஹெல்மெட் மற்றும் ஃப்ளேம் ரெசிஸ்டன்ட் க்ளோத்திங் போன்ற தனிப்பட்ட பாதுகாப்பு உபகரணங்களை அணிந்து கொள்ளுங்கள். எக்ஸ்போஸ்ட் வயர்ஸ் அல்லது ஏதேனும் சேதத்திற்காக வெல்டிங் கேபிள்களை ஆய்வு செய்யவும். வெல்டிங் மெஷின் சரியான முறையில் கிரவுண்ட் செய்யப்பட்டிருப்பதை உறுதி செய்யவும். வெல்டிங் டார்ச்சில் ஏதேனும் குறைபாடுகளுக்கு ஆய்வு செய்யவும். டார்ச்சின் எலக்ட்ரோட் சரியான பொசிஷன் செய்யப்பட்டிருப்பதை உறுதி செய்யவும். ரூட் ரன் வெல்டிங் செய்வதற்கு 3.15 mm டயா கொண்ட எலக்ட்ரோடை தேர்ந்தெடுக்கவும். ரூட் ரன்னுக்காக 110 amps கரண்டை செட் செய்யவும். டாப் பிளேட்டின் விளிம்பிற்கும் பாட்டம் பிளேட்டின் மேற்பரப்பிற்கும் இடையே உள்ள கோணத்தை பிரிக்க எலக்ட்ரோடை பிடித்துக் கொள்ளுங்கள். எலக்ட்ரோட் வீவிங் இல்லாமல் ஷார்ட் ஆர்க் கொண்டு ஜாயிண்டின் ரூட்டில் ஃபர்ஸ்ட் பீடை நிறுவவும். சிப்பிங் ஹேமர் கொண்டு பீடில் இருந்து ஸ்லாகை அகற்றவும். ஸ்டீல் வயர் பிரஷ் கொண்டு பீடை சுத்தம் செய்யவும். செகண்ட் ரன்னுக்கு 3.15 mm டயா கொண்ட MS எலக்ட்ரோடை பயன்படுத்தவும். செகண்ட் ரன்னுக்கு 110 amps கரண்ட் அமைக்கவும். எலக்ட்ரோடின் ஆங்கிள் ரூட் ரன்னுக்கு குறிப்பிடப்பட்டதை போன்றே ஸ்ட்ரிங்கர் பீட் டெக்னிக்கை பயன்படுத்தி செகண்ட் ரன்னை டெபாசிட் செய்யவும். சிப்பிங் ஹேமர் கொண்டு வெல்ட் பீடில் இருந்து ஸ்லாகை அகற்றவும். ஸ்டீல் வயர் பிரஷ் கொண்டு வெல்ட் பீடை சுத்தம் செய்யவும். 3.15 mm டயா கொண்ட MS எலக்ட்ரோடை தேர்ட் ரன்னுக்கு பயன்படுத்தவும். தேர்ட் ரன்னுக்கு 110 amps கரண்ட் அமைக்கவும். டாப் பிளேட்டிலிருந்து எட்ஜ் உருகுவதை தவிர்க்க மூன்றாவது பீடை ஃபர்ஸ்ட் பீட் மற்றும் டாப் பிளேட்டின் பாட்டம் எட்ஜுக்கு இடையே ஒரு ஷார்ட் ஆர்க் மற்றும் 45 டிகிரி எலக்ட்ரோட் ஆங்கிளுடன் பிளேட்டின் மேற்பரப்பில் அமைக்கவும். சிப்பிங் ஹேமர் கொண்டு வெல்ட் பீடிலிருந்து ஸ்லாகை அகற்றவும். ஸ்டீல் வயர் பிரஷ் கொண்டு வெல்ட் பீடை சுத்தம் செய்யவும். வெல்டை ஏதேனும் மேற்பரப்பு குறைபாடுகளுக்கு ஆய்வு செய்யவும். ஷீல்டட் மெட்டல் ஆர்க் வெல்டிங் பயன்படுத்தி 10 mm தடிமன் கொண்ட MS பிளேட் மீது ஓவர்ஹெட் பொசிஷனில் ஃபில்லட் லேப் ஜாயிண்ட் வெல்டிங் செய்வதற்கு பின்பற்ற வேண்டிய வழிகாட்டுதல்களை பார்க்கலாம். எப்போதும் பாதுகாப்பு உடைகளை அணியவும். சரியான ஹெல்மெட் அணியவும். எலக்ட்ரிக்கல் சேஃப்டியை உறுதி செய்யவும். ஜாயிண்டை சரியாக தயாரிக்கவும். சரியான வெல்டிங் பாராமீட்டர்களை பயன்படுத்தவும். சரியான ஆர்க் லெங்த் பராமரிக்கவும். வீவிங் மோஷன் பயன்படுத்தவும். ஸ்டடி பேஸில் டிராவல் செய்யவும். ஒவ்வொரு பாஸிலும் ஸ்லாக் சுத்தம் செய்யவும். வெல்ட் பீட் சரியான அளவில் இருப்பதை உறுதி செய்யவும். சூடான ஜாபை பிடிக்க டாங்ஸை பயன்படுத்தவும். இன்ஸ்பெக்ஷன் ப்ராசஸின் போது அடையாளம் காணக்கூடிய குறைகளை பார்ப்போம்.
undercut, porosity, uneven ripples, பிளேட்டின் எட்ஜ்கள் உருகிவிடுவது, கிராக்ஸ். இந்த தலைப்பின் முடிவில் உங்களால் 150 mm நீளம், 50 mm அகலம் மற்றும் 10 mm தடிமன் கொண்ட பிளேட்களை தயாரித்தோம். லேப் ஜாயிண்ட் வடிவில் பிளேட்களை அமைத்து சரியான இடைவெளியில் ஜாயிண்டுடன் ஒவ்வொரு முனையிலும் டேப் வெல்டு செய்தோம். ஓவர்ஹெட் பொசிஷனில் வீவிங் டெக்னிக்கை பயன்படுத்தி ரூட், செகண்ட் மற்றும் தேர்ட் ரன்களை டெபாசிட் செய்தோம். ஸ்டீல் வயர் பிரஷ் மூலம் வெல்ட் பீடை சுத்தம் செய்தோம். ஏதேனும் மேற்பரப்பு குறைபாடுகளுக்கு வெல்ட் பீடை பரிசோதிக்கவும் கற்றுக்கொண்டோம். நன்றி மாணவர்களே, அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.